கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து தியானிக்கத்தக்கதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பின்னிட்டு திரும்பாதே. கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்படைத்த ஒரு வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒப்படைத்த பிறகு சில காலங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறையாவே இருக்கும். ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த விசுவாசம் போக போக அது நம்மை உலகத்தை பின்னிட்டு பார்க்கத்தக்கதான ஒரு சூழலில் கொண்டு போகிறதை உணர முடியும். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய யுத்த சேனையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு முழுமையான வெற்றி வீரர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட முழுமையான வெற்றி சிறந்த வீரர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படிக்கு ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சென்று பார்வோனிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதனை செய்யும்படிக்கு எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், யார் அந்த யெகோவா? அவரை நான் அறியேன் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வல்லமை முழுவதையும் அவனுக்கு நான் காண்பித்து, என்னுடைய அதிசயங்களை அவனுக்கு காண்பித்து, நான் யார் என்பதை அவனுக்கு விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி அநேக அடையாளங்களை அவர் காண்பிக்கிறார். அப்பொழுது மனம் இறங்குகிறவனாக ஒவ்வொரு வாதையின் பொழுதும் முதலாவது சொல்லுகிறான், நீங்கள் மாத்திரம் போங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளை நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்றான். இல்லை இல்லை முடியாது, என் மனைவி பிள்ளைகளோடு கூட நாங்கள் போக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இரண்டாவது தவணை கொடுக்கிறான், நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளும் போங்க, உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மறுபடியும் ஆண்டவர் வாதை அனுப்பி திரும்பவும் ஆண்டவர் எங்களுடைய ஆடு மாடு உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் என்று சொன்ன பொழுது அவன் அனுப்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அந்த இடத்தில்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற முழுமையான வெற்றியை நாம் பார்க்க முடியும். யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அறியோம், அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். பிரியமானவர்களே, ஒரு குளம்பும் பின்வைக்கப்படாத ஒரு வெற்றியை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஒருவேளை எகிப்து தேசத்திலே ஆடுகளோ மாடுகளோ அங்கே விட்டு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முழுமையான வெற்றி அல்லது. ஒரு எதிரியினிடத்தில் ஒரு வெற்றியை பெற வேண்டுமானால் ஒரு கால்கள் கூட அவனுடைய இடத்தில் நிற்கக்கூடாது, அவனுடைய பக்கத்தில் நிற்கக்கூடாது. அதுதான் முழுமையான வெற்றி. அந்த வெற்றியை தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுக்க அவர் வாஞ்சித்திருந்தார். அதனால் தான் மோசேயிடத்தில் சொன்னார், என்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் நீ காண்பதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, முழுமையான வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய கால்கள் உலகத்தை நோக்கி பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறதா? உலகத்தை நோக்கி பின்னோக்கி போகும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் வெற்றி சிறந்த கிறிஸ்துவனாக நான் வாழவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் உலகத்தை பின்னிட்டு பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் முதலாவது வருகிற பொழுது அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, நான் சினிமா பார்ப்பதில்லை, சினிமா பாடல்களை பாடுவதில்லை, நான் கேம் விளையாடுவதில்லை, உலக பிரகாரமான காரியங்களை பார்ப்பதில்லை, உலக பிரகாரமான இச்சைக்கு இடம் கொடுப்பதில்லை, இப்படியெல்லாம் நிறைய தீர்மானங்களை எடுத்து ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய கால்கள் எங்கே போய் நிற்கிறது? அநேக பிள்ளைகள் திரையரங்குக்கு போகிறார்கள், அநேக பிள்ளைகள் விளையாட்டு அரங்குக்கு போகிறார்கள், அநேக பிள்ளைகள் உலகத்தின் பொழுதுபோக்குக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள்.
பின்வைக்கப்பட்ட குழம்புகளாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். கலப்பையின் மீது கை வைத்துவிட்டு மழை வருமோ வராதோ, இன்னைக்கு ஏர் உழுவது சரியா சரியில்லையா என்றெல்லாம் நினைப்பது தவறு. கை வைத்து விட்டால் உழ ஆரம்பித்து விட வேண்டும். மழை வருகிறதோ வரவில்லையோ செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை வேலை முன்னோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்படி கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரியமானவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒப்படைக்கப்பட்ட காலங்களில் இருந்தது போல இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால், உலகத்தை பின்னிட்டு பார்க்கிறது என்று சொன்னால், முழு வெற்றிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சோதோம் கோமோர பட்டணத்தில் லோத்துவினுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அங்கே 2 தூதர்கள் போகிறார்கள். அந்த 2 தூதர்கள் போகிறபோது இரவு முழுவதும் லோத்துவோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டணம் அழிய போகிறது, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்கள், உங்கள் ஜீவன் தப்ப ஓடி போங்கள், பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்லி சொன்னார். ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19:17 வாசிக்கிறோம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சபம் பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி சொன்னார். ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும் என்றால் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால், நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிறோம் என்று சொன்னால், உலகத்தின் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அப்படி உலகத்தின் வாழ்க்கையை பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் ஜீவனை இழந்து விடுவோம். பிரியமானவர்களே, கடவுளுக்குள் வந்த பிறகு நம்முடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது? கடவுளுக்குள் வந்த பிறகு நம்முடைய ஆடை ஆபரணங்கள் எப்படி இருக்கிறது? கடவுளுக்குள் வந்த பிறகு நம்முடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். பின்னிட்டு போய் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த அந்த பழைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் எடுத்த தீர்மானத்தை மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஆனால் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவத்தப்ப ஓடிப்போய் என்று சொன்னார். லோத்துவினுடைய மனைவி என்ன செய்தார்? ஆதியாகமம் 19:26 வாசிக்கிறோம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். யாரெல்லாம் உலகத்தை பின்னிட்டு பார்க்கிறார்களோ, ஆண்டவருக்குள் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை பின்னோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் அழிவின் பாதையிலே போகிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத உப்புத்தூணாக மாறினால், பிரியமானவர்களே, நாம் உலகத்தை பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட பின்னோக்கிய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை நோக்கி முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தர விரும்புகிறார். இஸ்ரவேலரை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது செங்கடலை பிளந்து அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தார். அவர்கள் வந்தவர்கள் கானானை நோக்கி போக வேண்டும். கானானின் சிந்தனை அவர்களுக்குள் இருக்க வேண்டும். சுதந்திர தேசத்தை குறித்த அறிவே அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ ஒவ்வொரு தருணங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முறுமுறுக்க பொழுதெல்லாம், நாங்கள் எகிப்திலே இப்படி இருந்தோம், நாங்கள் எகிப்திலே அப்படி இருந்தோம், நாங்கள் எகிப்திலே இப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி எகிப்தினுடைய வாழ்க்கையை பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை உலக வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நாங்களும் உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாங்களும் அதே போல் இருந்தவர்கள் என்றெல்லாம் நினைக்கிறோமா? அப்படி நினைப்போம் என்றால் இஸ்ரவேலர் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை. அந்த கானானின் இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. அனைவரும் மடிந்து போக மட்டும் வனாந்தரத்தை சுற்றி வந்தார்கள். பிரியமானவர்களே, பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் இந்த உலக வனாந்தரத்திலே நாமும் அலைந்து திரிந்து கொண்டிருப்போம்.
பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் வார்த்தைகளை கேட்டார்கள், விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், வனாந்தரத்திலே செத்து போனார்கள். அவர்கள் எப்பொழுதும் எகிப்தினுடைய சிந்தையிலே வாழ்ந்தபடியினாலே. இன்றைக்கும் உலகத்தின் சிந்தை நமக்குள் இருக்கிறதா? பின்னிட்டு உலகத்தை பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை மறந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக நாமும் பரம இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு வனாந்தரத்திலே மரித்து போவோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். கிறிஸ்துவின் நாட்களில் அவருடைய போதனைகளை கேட்டு இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேக சீஷர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை வேதத்தினுடைய வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அது கடினமானதல்ல, இலகுவானது, சுகமான சுமை, நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான மகத்துவமான வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் கடினமின்றி எண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பின்னிட்டு போவோம். அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பின்வாங்கும் விசுவாசம் நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆத்தும ரட்சிப்பிற்காக ஆண்டவரை கரம் பிடித்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பு ஈடேறும் வரைக்கும் முன்னோக்கி செல்ல வேண்டும். உலகத்தை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இந்த காலை நேரத்திலும் நான் இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கி பார்ப்பதில்லை என்ற விசுவாசத்தோடு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் ஜெயத்தை பெறுகிற ஒரு குதிரையை போல இருக்கிறோம். யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குதிரையினுடைய தைரியத்தையும் பலத்தையும் குறித்து யோபு புஸ்தகத்தில் எழுதுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவினிடத்தில். யோபு 39ஆம் அதிகாரம் 21-25 வசனங்கள் வரையில் வாசிக்கும் பொழுது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்திறவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின்மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கு விடுகிறது போல அனுமனித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்கால தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு யுத்த களத்தில் இருக்கிற ஒரு குதிரையைப் போல எதற்கும் அஞ்சக்கூடாது. எக்கால சத்தத்திற்கோ ஈட்டிக்கோ எதிரி எய்கிற எந்த விதமான ஆயுதங்களுக்கோ பயப்படாமல் முன்னோக்கி போக வேண்டும். நம்மை பயப்படுத்துகிறதில்லை, வசீகரம் செய்து வஞ்சித்து பின்னோக்கி பார்க்க வைக்கிறான். எந்த பாவத்தை விட்டு வந்தோமோ அந்த பாவத்தை கவர்ச்சியாக காட்டுகிறான். எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்குள் வருகிறோமோ அந்த தீர்மானத்தை மறுபடியும் நாம் தவறி விழும்படிக்கு நம்மிடத்திலே அதை கவர்ச்சியாய் காட்டுகிறான். ஆனபடியினாலே பின்னிட்டு போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஜெயம் பெற்ற ஒரு குதிரையைப் போல ஆண்டவருக்கு பிரியமாக நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி ஜெயம் பெற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. பரலோகத்தின் தேவன் ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்றைய காலை நேரத்திலும் இந்த உலகத்தை பின்னிட்டு போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னோக்கி வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வாருங்கள்.
ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை நான் விட்டு விலகிவிட்டேன். நான் உலகத்தை பின்னோக்கி பார்க்கிறேன். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா? ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் முழு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஒரு குழம்பும் பின்வைக்கப்படாமல் பூரணமான வெற்றியை நீர் கொடுத்த இஸ்ரவேலர்களுக்கு, ஆனால் அவர்களோ எகிப்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு வனாந்தரத்தில் செத்து போனார்கள் என்று நாங்கள் வாசித்தோமே. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த உலக வனாந்தரத்தில் இருந்து பரமகானானின் கொடுக்க போகிற அந்த இளைப்பாறுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த பரமகானானின் இளைப்பாறுதல் பிரவேசிக்க மட்டுமாக இந்த உலகத்தை பின்னோக்கி பார்க்காதபடிக்கு, லோத்துவின் மனைவியைப் போல பின்னோக்கி பார்க்காதபடிக்கு இந்த உலகத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி எப்பொழுதும் உம்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாள் முழுவதும் நேரங்களோடு கூட இரும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.